guys, welcome back to Afro Tamil channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் பார்க்க போகிறோம். அது நைஜீரியாவை சேர்ந்த ஒரு டிஷ். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டிஷ்ஷோட நேம் பார்த்தீங்கன்னா எகுசி சூப் சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதுதான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செஞ்சோன்னு போய் பார்க்கலாம். 1/2 kg மீட் எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இதுக்குள்ளே சேர்க்க போகிறோம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அப்புறமேட்டு வந்து ஒரு 6-7 சில்லி இருக்கும். அப்புறம் இந்த ஆஃப்ரிக்கன் மசாலா, நைஜீரியன் மசாலா, ஆஃப்ரிக்கனில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற இந்த சிக்கன் க்யூப் சொல்கிற இந்த மசாலா இது கூட ஆட் பண்ணணும். இதுதான் அந்த க்யூப் பாருங்கள். இது பிரேக் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பிரேக் பண்ண முடியும். இது கூட வந்து நம்ம ஒரு 2 கப் அளவு வாட்டர் ஊற்றிட்டு இதை நம்ம இப்போ உப்புலாம் போட்டுட்டு பாயில் பண்ண போகிறோம். பன்னெண்டு விசில் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த எகுசி சூப்புக்கு இந்த மெலானோட சீடு தான். இந்த சீடை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வைக்கணும். இது வந்து நைஜீரியா ஷாப்பில் தான் கிடைக்கும். நம்மளுடைய லோக்கலில் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதோட சின்ன சீடு, அது இந்த பெருசு கிடையாது. இது ஒரு சின்ன பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 200 கிட்ட இருக்கும். எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணுமா. இப்போது இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம மீட்டோட அந்த ப்ராத் இருக்குல்ல, அதை மிக்ஸ் பண்ணி வைக்கணும். பாருங்கள், ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக இது வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஊற்றிட்டா அப்புறம் ரொம்ப வாட்டரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இது பண்ணணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்புறம் நம்ம அரைச்சி அதில் சேர்க்குறதுக்கு, குக் பண்ணும் போது சேர்க்குறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியன்ஸை நம்ம அரைக்கணும். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பாம் ஆயில் பாருங்கள், ரெட் ஆயில் கூட சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஐட்டத்துக்கு தான் இது யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. மெயினாக ஒரு ஐட்டத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எகுசி சூப்பில் இது யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இது கூட நம்ம ஆனியன் திருப்பி கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல, பேல் பெப்பர், அப்புறம் ஆனியன், அப்புறம் சில்லி, க்ரீன் சில்லி வந்து நல்ல ஃப்ளேவர், அதனால தான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணேன். நார்மலாக இவங்க ரெட் சில்லி ஆட் பண்ணுவாங்க. கிங் சில்லின்னு கூட இருக்குது, ஒரு பெரிய ரவுண்டாக ஒரு சில்லி இருக்கும், பார்த்துருப்பீங்களா தெரியல. அது கூட ஆட் பண்ணுவாங்க. ஆனால் க்ரீன் சில்லி நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சலாம் அந்த எகுசியோட, அதை வந்து ஒரு 5 இதுவாக அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும் அந்த இடத்துல. ஏன்னா இது பண்ணிவிட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம். மூடி வச்சோடனையும் அது நல்லா பாயில் ஆகணும், நல்லா வெந்துடணும் இது கூட சேர்த்து. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அது பாயில் கூட நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன், இந்த மாதிரி வரணும். அப்புறம் இதுக்கப்புறமேட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த மீட், இதில் வந்து நிறைய மீட் யூஸ் பண்ணுவாங்க. இது அப்புறமேட்டு வந்து ட்ரை ஃபிஷ்ஷஸ் சொல்லுவாங்க, அது அப்புறம் சிக்கன் கூட யூஸ் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி இந்த மீட் எடுத்திருக்கேன். இதுக்கு அப்புறமேட்டு வந்து நம்ம பாயில் பண்ணோம்ல, அதே மாதிரி இதில் வந்து ஒரே ஒரு சின்னதாக அந்த சிக்கன் க்யூப் வந்து ஆட் பண்ணணும். அதை நான் காட்டில் மறந்துட்டேன். இதை பாருங்கள், நம்மளுடைய மின்ட்டோட லீஃப் தான் இது. இதுக்கப்புறம் இது பாருங்கள், இது பேர் வந்து க்ரே ஃபிஷ் சொல்லுவாங்க. இதை நம்ம தனியாக கிரைண்ட் பண்ணணும். நம்ம மூடி வச்சதை இப்போ எடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஆயிலும் அப்புறமேட்டு தண்ணியும் செப்ரேட்டாக வந்துருக்கு பாருங்கள்.
இப்போ இந்த crayfish சரியாக வரலை பாருங்கள். சரியாக தெரியல உங்களுக்கு. நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் நம்ம பாதி தான் அரைச்சோம், ஃபுல்லாக அரைக்கலை, பாதி தான் அரைச்சோம். அந்த பாதியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இப்போ அந்த மின்ட் லீஃப் நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்ல, அதை இது கூட ஆட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் டன்னுங்க. இது கூட கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் திருப்பி. ஏன்னா இது ரொம்ப திக்காகிடுச்சு பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பாயில் பண்ண போகிறோம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டேஸ்ட்டை. இப்போ பாருங்கள், சுஜி செய்கிறதுக்கு இது ஆட்டா ஃப்ளோர், ஆஷிர்வாத் ஆட்டா ஃப்ளோர் 1 கப் எடுக்கணும். அப்புறம் இது பாருங்கள், சென்னை ஸ்டாரோட ரைஸ் ஃப்ளோர் தான், அரிசி மாவு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் சுஜி செய்யணும். எப்படி நம்ம ரைஸ் செய்வோம்ல, சாப்பாடு செய்வோம்ல, அதே மாதிரி தான் இது ரெண்டையும் சேர்த்து நம்ம அந்த களி மாதிரி செய்யணும் இதை. ஏன்னா அந்த சுஜி கூட அந்த எகுசி சூப் கூட அதுதான் ஆக்சுவலி மேட்ச் ஆகும். நல்லா களி மாதிரி அது ரொம்ப இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு டைம் எடுக்கும். இது ஆக்சுவலி ஒரு 10 நிமிஷமாச்சும் கண்டிப்பாக எடுக்கும். பாருங்கள், இது நல்ல கன்சிஸ்டன்சியாக வர அளவுக்கு நம்ம அது பண்ணணும். என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட தான் நான் கொடுத்தேன் இதை பண்ண சொல்லி. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்ம எகு சூப்பும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என் ஹஸ்பண்ட் கிட்ட என்னுடைய பேபிஸ் கிட்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு. You eat? Like it? I mean, okay. Like meat? I not for my own. Hope you eat today. Delicious. You like it? Delicious. You not run. Huh? Super? பாருங்க, இந்த மாதிரி தான் பாருங்க கூட சேர்த்து இந்த மாதிரி தான் எடுத்து சாப்பிடணும். You are biting it. No, you have to swallow. You have to swallow, okay? I don't know how to swallow this. You have to swallow, not bite it. See, look at me. See, you have to swallow it. Must take, okay? Take. I don't Swallow, know how okay? to bite with this one. Huh? You see? Who is this one? Thank you for watching, guys. Please subscribe and watch our channel, share our channel. Thank you so much, guys.